ஹலோ அனைவருக்கும். எங்களிடம் ஒரு புதிய வீடியோ உள்ளது. விலங்குகளை யாரும் கவனிக்காமல் மருத்துவமனைக்கு எப்படி கொண்டு வர முடியும் என்று பார்ப்போம். சிரிக்கவும் மகிழவும் மறக்காதீர்கள். நாமி தொடங்குகிறோம். மதிய வாழ்த்துகள் சார். நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? என்ன ஒரு அழகு அங்கே. ஓ, இன்னைக்கு என்ன அருமையான நாள். நான் ரொம்ப அழகாவும் தனியாவும் இருக்கிறேன். ஹலோ பாய்ஸ். நீங்க அறியதானது எனக்கு இனி எந்த வழியும் இல்லை. நான் இளமையாகவும் புதியவராகவும் இருக்கிறேன். குறிப்பா அந்த மாதிரியான ஒரு ஆண்கள் அழகா அமைதியாக இருங்கள். நான் ஒரு நண்பரின் வீட்டுக்கு போக வேண்டும். யாராவது அவர் எங்க இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? ஓ, அவர் விழுந்து விட்டாரு. சரி, அவரை நான் நேரடியாக தேடிக்கொள்கிறேன். வணக்கம் டான். உங்களுக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டுமா? உனக்கு அது எப்படி இருக்கிறது? ஆம் ஆம், இதைதான் நீ விரும்பும் எலி மற்றும் பலூன்கள். உனக்கு அது பிடிக்கும் என்று நம்புகிறேன். இது உன்னை விரைவில் குணமடைய உதவும். என்ன? ஓ, மனசாட்சியே. மிகவும் ரசிக்கத்தக்க விஷயத்தில் நான் பள்ளத்துடைத்து போனேன். நான் போனில் பாடிக்கொண்டே இருப்பேன். ஏற்பாட்டிடத்தில் இன்று எவ்வளவு அருமையான நாள். நிறுத்து. அந்த மிருகத்துடன் எங்கே போகிறாய்? இது மருத்துவமனை. பெண்ணே, இங்கே மிருகங்கள் அனுமதிக்கப்பட மாட்டா. ராபிட்டை எனக்கு கொடுக்க வேண்டும். அப்படியே நீ ஒரு ஆண்டுக்கு காத்திரு. உன் பிரச்சனையை பற்றி என்ன? என்ன விலங்குகளை அனுமதிக்க முடியாதா? நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசமான ஸ்டீவியுடன் செய். எனது கையை அது ரொம்ப பற்றி என்ன? இன்ஃபிக்கியதா? பலல்லே. லெட்ஸ் ரீகால். பா. லெட்ஸ் ரிசர்வ் டு ரைட். ஆஹா, அந்த எண்ணம். நான் கண் பார்வையற்றவனாக நடிக்கக்கூடும். அப்பொழுது என் உயிர் தோழன் நாய் ஸ்டீவி கட்டாயம் ஒரு வழிகாட்டி நாயை போலவே காணாமல் போகும். மொரேஸை பார்க்க வேண்டும். ஓ, எனக்கு தெரியும். என்ன? என்னை ஏன் நிறுத்துகிறாய்? ஒரு குரோதனை தாக்க முடிவு செய்தாயா? ஓ ஹா, நீ குரோதை. நீ போகலாம். சரி, அது அவ்வளவு அசிங்கமாக இருந்தது. ஓ, என் பந்து. ஓ, ஸ்டீவி. இல்லை, கெட்ட பையா. அது சரி. ஸ்டீவி, நீ எனக்கு கிடைக்க போகிறாய் இப்போது. நான் உன்னை பிடிக்க ஓடுகிறேன் என் நண்பா. ஒரு மாதம் இனிப்பு விதைகள் இல்லாமல் என்னிடமிருந்து நீ எங்கே ஓடுகிறாய்? இதை நீக்க முடியுமா? நானே உன்னை பிடிக்க போகிறேன். 4 கால்களுடைய நாய். வா, நிறுத்து. நீ குருட்டு இல்லை என்றால் என்ன? என் மருத்துவமனைக்கு உன் நாயுடன் வெளியே பெறு. கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும். ஓ, நன்றாக. உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் பக்கம் குழந்தைக்கான எடுத்து வீசும் ஒரு கிளை இருக்கிறது. அவளை பார்க்கட்டுமா? ஓ, ஒரு நிமிடம். அவள் தூங்குகிறாள். ஓ இல்ல, நன்றாக இருக்கிறதே. அங்கு எனக்கு ஒரு நாய் இருக்கிறது. மன்னிக்கவும், எனக்கு பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் தனியாக இருப்பதை பற்றி கவலை குறையடைகிறேன். என் ராஜ்குமாரியுடன் நடப்பது உண்மையில் முடியாததா? புரிந்து கொண்டேன். சரி, இனி நீங்கள் எங்களை பார்க்க போவதில்லை. ஆனால் நான் பொம்மையை வைத்துக் கொள்வேன். உங்களை எங்கே அனுப்பினார்கள்? ஒரு நிமிடம். ஆனால் அது ஒரு கிண்ணி பன்றிதானா? நிறுத்துங்கள். மன்னிக்கவும், நீங்கள் மிருகங்களை எங்களிடம் கொண்டு வர முடியாது. அதனால் அதை இங்கே திருப்பித் தருங்கள். ஆனால் நான் விதிகளை உருவாக்கவில்லை. நீங்கள் மருத்துவரால் பரிசோதிக்கப்படும் போது அது உங்களிடம் திரும்பி வரும். விலங்குகளை ஏன் அனுமதிக்கவில்லை? நான் உடனடி எதையாவது செய்ய வேண்டும். என் அழகான கொசுக்களை இன்றி நான் போக முடியாது. ஓ, இந்த மனிதன் சாதாரணமாக அவ்வளவு கடித்திருந்தான். நன்றாக. அவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தான். நான் எனது முடியில் ஒரு கட்டுப்பட்டையை கட்டி அதில் ஒரு கண்ணாடி கொசுக்களை வைக்கலாம். செவிலியர் என்னை அனுப்பிவிடுவார். ஏனெனில் எனக்கு ஒரு பெரிய பாணி இருக்கிறது. சரி, நல்ல பிற்பகல். உங்களை என்ன தொந்தரவு செய்கிறது? வாவ், உங்களின் டூன்களில் பெரிய குவியல்களைத்தான் நான் பார்த்திருக்கேன். ரென்சினியோம், உள்ளே வாருங்கள். நீங்கள் எப்படி அதை செய்தீர்கள்? ஓ, என் தலை வலிக்கிறது. ஹாய் பாட்டி, இது ஒரு குமிழா என்று நினைக்கிறாயா? நீ அதை நம்பினாயா? உண்மையில் எவ்வளவு குளிர்ந்தது. அவை என் செல்லப்பிராணிகள், கரப்பான் பூச்சிகள். அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் அவற்றை பிரிந்து வாழ முடியாது. அவை என்னை குணப்படுத்த உதவி செய்கின்றன. பாட்டி, நீங்கள் எங்கு போகிறீர்கள்? போகவில்லை. அவை தீங்கு விளைவிக்காவற்றே. வணக்கம் செவிலியர். நான் கட்டுப்பண்ணத்திற்காக வந்தேன் மற்றும் என் நண்பரை கொண்டு வந்தேன். உங்கள் செல்லப்பிராணிகளை கொண்டு வர முடியாது என்பதுண்டா? என்ன ஒரு கனவு பாடு. இதை நான் தெரிந்திருந்தால் எந்த விதத்திலும் உங்கள் மருத்துவமனைக்கு வரமாட்டேன். இது கொடூரம். என்ன, செவ்வாய் பைத்தியமாக இருக்க மாட்டானா? ஆனால் என் மீன்கள் என்ன? நாம் ஏதாவது செய்ய வேண்டும். ஓ சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை உண்டு. நான் மீன்களை அக்வேரியத்திலிருந்து ட்ரிப்பாட்டிலுக்கு ஊற்றுகிறேன். அப்பொழுது நர்ஸ் மேஜையை கடந்தவர்கள்தான் அதை தாங்க முடியும். அதை நான் ஐவி போட்டுள்ளேன் போல காட்டுவோம். ஒரு வாக்கு. எந்த முறையை பார்க்க வேண்டும். சென்று விடலாம். ஓ ஹலோ, சுகவீனா இருக்கேன். இது எப்படி இருக்க முடியும்? என்ன ஒரு பயங்கரம். நீங்கள் சீக்கிரம் வார்டுக்கு செல்ல வேண்டும். வணக்கம் தாத்தா, நான் உங்கள் புதிய அறை நண்பன். மேலும் எனது மீன்களை கொண்டு வந்து விட்டேன். எனவே உங்களை மிகவும் பழக்கமான இடத்திற்கு மாற்றுகிறேன். இந்த இருமல் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது. நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஏய்,
இந்த தண்ணீருக்கு என்னாச்சு? சுவையானது. நான் உண்மையாகவே அதை குடிக்கப் போகிறேனா? ஓ இல்லை, என்ன ஒரே பயங்கரம். இது உங்களுடையதா? நீங்க இங்க ஜானவரங்கள் கொண்டு வர முடியாது. எவ்வளவு கசப்பு. ஐ தோழி, இதை என்னால் அனுமதி செய்ய முடியாது. நீ இதை பொழுதுபோக்கிற்கே வைத்திருக்கிறாய். மொத்தம் என்ன எங்கிருந்தாலும் எடுத்து செல்லவா? இப்போ நாங்கள் இருப்பிடம். நாங்கள் தான் மனிதர்கள் அல்லவா? ஒரு மறுபடியும் என்னை ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். என் செம்பலிமியாவை எடுத்து வராமல் முடியாது. ஓ, அந்த யோசனை. நீ நிச்சயம் புத்திசாலியா இல்லை? அப்போது நமக்கு என் அறைக்கு வெண்டிலேஷன் மூலம் கவனியாய் போவோம். வணக்கம். எனக்கு விலங்குகள் இல்லை. உண்மையில் கார் பற்றி என்ன? நீ என்ன செய்றாய்? அட டூ, உன் கைப்பைகள் என்ன? சீஸ். ஏன் நீ சீஸ் தேவைப்படுகிறாய்? துளைகள் உள்ள சீஸ். அதை சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கின்றது. சரி, செல்ல மிருகங்கள் இல்லை, நீ செல்லலாம். கியூட். வணக்கம், நான் உங்க புதிய அறை தோழர். சிறிது அமைதியாக இருங்கள். நான் ஒரு நண்பரை சந்திக்க வேண்டும். நீயா? இங்கே உனக்கு சிஸ்டு காத்திருக்கிறது. என்னும் சிஸ்டுக்கு போய் வா. நீர் மிகவும் புத்திசாலி. நீர் தனியாக நடக்கவும் எனது அறைக்குள் ஓடவும் முடிந்தது. சிறந்தது. ஓ, முறை முடிவடைவதா? நிறுத்து. நமக்கு பிறவிகள் கூட இல்லாமல் முடியாது. ஆனால் இந்த எலிகள் தற்காலிக செல்வந்தராகவே இருக்கும். நாங்கள் விட்டுக் கொடுப்போமா அல்லது மருத்துவமனை விட்டு வெளியேறுமா? என்ன, நீங்க அதை விலங்குகளோடு செய்ய முடியாதா? என்ன ஒரு துன்பம். நான் ஒரு விடையை கண்டுபிடிக்க வேண்டும். என் லிசி எனது நண்பனாக வேண்டும். ஆஹா, எனக்கு உள்ளூர் சமையல்காரர் உதவிக்கரம் நீட்டுவார். அல்லது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவரது இட்லி தட்டு நிச்சயம் உதவும். எனவே நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே அமைதியாக அங்கிருப்பலை பரிகரிக்கவும் உணவு கடடி எடுத்துக்கொள்ளவும். நான் நத்தையை இங்கே மறைத்து சோறால் எல்லாவற்றையும் மூடியிட்டு நீங்களாம். ஆண்குரியவரே, நீங்க தான். இன்னைக்கு எங்களுக்கு என்ன உணவு? அது என்ன? ஆஹா, கஞ்சி. என்ன ஒரு அருவருப்பு. நான் சில இனிப்பு உண்பேன். நோயாளிகளை கொண்டு வாருங்கள். நான் காத்திருந்தேன். ஏன் நம்மால் ஊத்தாப்பம் சாப்பிட முடியாது? உங்களுக்கு அருமையான கிரகாரங்கள் தரப்போகிறேன். நீங்கள் விரைவாக நலம் பெறுவீர்கள். மிக சிறந்த மருந்து. இது என்னுடைய லிஸ்டி. நான் உன்னை மிகவும் மிஸ்ஸாட்டு செய்கிறேன். அது திரவாத சூடாக இருக்கிறது. நிறுத்து. நீ எங்கு போகிறாய்? ஒரு ஆமை? மருத்துவமனையில் ஆமைகள் இல்லை. அது புதிது. சரி, உன் ஆமை இங்கே உன்னை காத்திருக்கும். என்ன? விலங்குகள் அனுமதி இல்லை? ஆனால் என் பாஸ்கல் என் இல்லாமல் ஒரு நிமிஷம் தான் வாழ முடியும். நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள். நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ சரி, அவனை அணிகலங்களுக்கு கீழே மறைக்கலாம். பாஸ்கல், என் தலையில் அமைதியாக இருக்கும்படி பாரு. சரி பையன், ஒரு தொப்பி, டை மற்றும் ஸ்கார்ஃப் கொண்டு உன்னை மூடுவோம். இப்படியா? மிக நல்லது. இப்போது நான் அவரை எடுத்துச் செல்ல முயற்சி செய்ய முடியும். நான் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டது போல பாசாங்கு செய்வோம். மிகவும் குளிராக இருக்கிறது. வெப்பநிலை 39.9. ஓ வணக்கம் மிஸ்டர் நர்ஸ். எனக்கு அவசரமாக டாக்டரின் உதவி தேவை. இப்போ தெளிய உள்வாங்க. உண்மையில் எவரும் உங்களுடன் இல்லை. ஆனால் இன்று பல்வேறு பேர் உட்புக முயன்றனர். ஓ ஒரு நிமிஷம். நெல், உங்க தலைவில் ஒரு பச்சிளம் பொறி இருக்குதா? போங்க. எல்லோரும் என் வேலையில் இதை புகுத்துகிறார்களே. ஏன்? நீங்க ஒரு யானையையும் கொண்டு வர போறீங்களா? எங்க வீடியோவுக்கு நீங்க மிகவும் பிடிச்சதா? அதற்கு பிறகு அந்த லைக் பட்டனை அழுத்தி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிறகு சந்திப்போம்.